mosquito sound bikes, none of them made. Whee! What? Even அதில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கூட சவுண்ட் வர மாட்டேங்குதுங்க. என்ன பைக்குன்னு தெரியல அது. Good morning, my dear people. Look at this beautiful view. Little more. Yep. Perfect. அப்புறம் நான் இந்த ஷார்ட்டு தூங்கிட்டுலாம் இருந்திருக்கல, ஆல்ரெடி தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். சும்மா ஒரு சினிமேட்டிக்காக இருக்குமேன்னு அப்படி பிளாங்கெட்லேருந்து வெளியே வர மாதிரி பண்ணேன். ஆனால் நல்லா தான் ஒன்றே நல்லா ஆகும். ஓகே, ஸோ வெல்கம். நான் இப்போ தான் வெளியே போயிட்டேன். நேற்று நைட்டு வெளியே போனேன். இப்போ தான் நான் வந்திருக்கேன் ரூமுக்கு. கரெக்டாக இருக்குல்ல? கரெக்டாக இருக்குது. நேற்று கிளம்பி போனேன், இன்னைக்கு காலையில் தான் திரும்ப ரூமுக்கே வந்தேன். ரூமுக்கு வந்தோடனே ஜூனியர்கிட்ட தான் சாவி இருந்துச்சு, வெஸ்ட் பெங்கால் பையன்கிட்ட. இன்னொரு ஜூனியர் ஊரில் வந்திருக்கான், அவன் தான் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தான். சாப்பிடுங்க பாய், இருங்க பாய் அப்படின்னு கையை பிடிச்சி சாவியை கொடுக்குறான்னா இருங்க பாய் அப்படின்னு கையை பிடிச்சி சாவியை கொடுத்தான். சாரி, சாவி கொடுக்கல, ஸ்நாக்ஸை கொடுத்து சாவியை கொடுத்தாரான். அப்புறம் இன்னைக்கு போஸ்டிங்கு, லாஸ்ட் டே ஆஃப் த இன்டர்ன்ஷிப். ஹவ் இட் ஸ்டார்டட் அண்ட் ஹவ் இட்ஸ் எண்டட், இட்ஸ் வெரி பேட் ஃபார் மீ. அப்புறம் நான் போய் முதல்ல ப்ரஷ் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸை சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. வாங்க இப்போ போய் ஸ்நாக்ஸ் என்ஜாய் பண்ணுவோம். இயர்லி மார்னிங்கே ஸ்நாக்ஸ், ஏன்னா ஒன்றும் இல்லை. வாங்க. நீங்கள் இப்போ பார்த்த இந்த கிளிப் அதுக்குள்ளலாம் நான் சாப்பிட்டு முடிக்கல, எல்லாம் இங்கே தான் இருக்குது. வீடியோ ஷூட்டுக்காக பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ சாப்பிட ஆரம்பிப்போம். பொரி உருண்டை, வெஸ்ட் பெங்காலில் கூட பொரி உருண்டை சாப்பிட்றாங்க போல். वो कैसा आया बंगाली स्वीट्स? मजा आ रहा है? मुझे भी दे मन्ना को दे, मन्ना को इसको दे, आरिफ को। ये तो नहीं दिया, ये अच्छा वाला नहीं दे। अंदर गया. இவனை பாருங்க, அப்புறம் இவனை பாருங்க. நான் பிளாக் ஷூவில் எல்லாம் ஃபார்மலில் வந்திருக்கேன், இருந்தாலும் என்னைய தான் நோட்டுவாங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய நல்ல ஸ்டூடெண்ட் நான். ஓகே, show you something interesting. RCB fans doesn't have a trophy, but they have love. नहीं, वहाँ पे देख ऑटो, RCB ऑटो. ये क्या पापा? Really, RCB fans are very crazy fans. RCB காக எதை வேணும் செய்வாங்க, தான் உயிர் கூட கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு தான் RCB சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நான் ஸ்டேடியத்தில் பார்த்தேன்ல என்ன நடக்குதுன்னு. 4 வருஷமா எங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ இல்லை, அதனால ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு. சீஸ் இருக்குமே. उठा जल्दी हो. हाँ जबड़े अच्छा ना मन्ना, यही हमारा पहला फोटो है ना 4 साल में.
First photo together in 4 years. Good afternoon, my dear people. Today we are going to discuss about EV versus petrol bikes. இத்தனை நாள் நான் இதான் ஓடிட்டு இருந்தேன். பட் ஆனால் மழை பெஞ்ச அன்னைக்கு நான் பட்ட அவதி இருக்குது. அதனால இவன் வேணாம், இவன் தான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டி இவன் தான் இனிமேல் ஓட்டு போகிறேன். ஆனால் என்ன அட்வான்டேஜ் நான் ஓடி பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். ஆனால் இதில் என்ன வேணால் நீங்கள் சைடு போட்டு முறுக்கிட்டு போயிடலாம். ஆனால் இவனத்தில் போக முடியுமான்னு தெரியல. போக முடியுமாடா? என்னடா சைடு போட்டு ஸ்பீடாக போக முடியுமா? சைடில் போட்டு ஸ்பீடாக போக முடியுமா? யார் எதாவது போட்டுனா ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடலாமா? முடியாதுல்ல. அதான் இது இதில் டிஸ்அட்வான்டேஜ். இதில் எப்படி வேணால் பறந்து வந்துடலாம். போவோம். இதில் 48 லாக்ஸ். ஐயோ, நான் வரதே டாப் ஸ்பீடில் தான். ஸ்பீடே இல்லைன்ற போது என்ன பண்ணுறது? பட் ஆனால் இவன் குயிக்காக வேலை செய்வான்ல, கிக்கர் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் ஒரு செல்ஃபு தான். ஸ்டார்ட் ஆகிறதே தெரிய மாட்டேங்குதுங்க. ஸ்டார்ட் கூட அவ்வளோதான், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நோ சவுண்ட், நத்திங். ஸ்டார்ட் ஆகிறது தெரிய மாட்டேங்குது, ஆஃப் ஆகிறது தெரிய மாட்டேங்குது. இப்போ சார்ஜிங் போட்டிருக்கோம், அது கூட தெரிய மாட்டேங்குது. நான் வாழ்க்கடா இது. நானும் டாமினோஸ் எலான். குட் ஈவினிங் மை டியர் பீப்புள். எலக்ட்ரிக் வண்டியை ஓட்டி பார்த்தேன். நான் தான் எலக்ட்ரிக் வண்டி பெட்ரோல் வண்டி ஆகிடாது. 40 km/h ஸ்பீடு தான் அது. அதுக்கு மேலே என்னதான் முறுக்குனாலும் வாய்ப்பே இல்லை. ஓவர்டேக் பண்ணி போகணுன்னாலாம் சுத்தமாக முடியல. அதனால நான் திரும்ப பெட்ரோலுக்கே மாறிட்டேன். பெட்ரோல் வண்டியை நான் எடுத்துக்கிட்டேன். அதான் நல்லா இருக்கு. ஓவர்டேக் பண்ணி போகணும், திரும்ப வந்து ஆர்டர் எடுக்கணும், பூந்து போகணுன்னா நம்மளுக்கு பெட்ரோல் தான். கேட்டிங்களா சவுண்டு? அது எலக்ட்ரிக்கெலாம் வரல. பெட்ரோல், ஃபியூல். We need fuel bikes. If you are a granny, if you become a 60 years old, 17 years old, that time you can drive. But now, youngsters, we need fuel bikes, fuel cars. So I like fuel cars and fuel bikes. Even though all youngsters, no one need the mosquito sound bikes. None of them need. Whee! What? இவன் தான் அதில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கூட சவுண்ட் வர மாட்டேங்குதுங்க. என்ன பைக்குன்னு தெரியல. அது ஆஃப் பண்ணும்போது சவுண்ட் வர மாட்டேங்குது, ஸ்டார்ட் பண்ணும்போது சவுண்ட் வர மாட்டேங்குது. என்னத்துக்கு கண்டுபிடிச்சானுங்களோ இதை. பட் ஆனால் அதான் சொன்னேனே, நீங்கள் பெண்களுக்கு ஓகே, பெண்களுக்கு பைக்கை இடித்தா கூட ஒன்றும் ஆகாது. அப்புறம் இஃப் யூ ஆர் ஓல்டு யூ கேன் ட்ரைவ் தட். இங்கே 2 பேருக்கு ஓகே. அந்த மாதிரி யங்ஸ்டர்களுக்குலாம் வாய்ப்பில்லை ராஜா. நான் போய் அடுத்த ஆர்டரை பார்க்குறேன். Remember, fuel bikes are good. Fuel bikes, car is good. No electric, no EV. मर गया.